குருவின் தினம் ஒரு சுவடுகளில் 5ஆம் அறிவு. இதுவரை நம்ம எல்லாருக்கும் 6 அறிவு அப்படின்றத பற்றி தாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மானிட பிறப்பு 6 அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இதில் என்ன 5ஆம் அறிவு? இந்த 5ஆம் அறிவுடைய முழு சங்கீதம் யாருக்கெல்லாம் தெரியும், விளங்கி கொள்ள முடியும்? அதற்குள் இருக்கும் மாபெரும் பொக்கிஷம் என்ன சொல்ல வருதுங்கிறதுக்கு இன்னும் எல்லோருமே தனக்குள்ள இருக்கிற 6ஆம் அறிவையே பகுத்தறியல 5 அறிவுக்குள்ள என்ன இருக்குங்கிறதுக்கு யாருக்குமே இன்னும் புலப்படாத விஷயங்கள் தான் மறைக்கப்பட்டிருக்குங்க. ஒரு மனிதன் தனக்குள் ஏற்படுற மாபெரும் சரித்திரத்தின் வெளிப்படும் தன்மைக்குள் எப்படியெல்லாம் இந்த உலகம் சான்றா இருக்கின்றதோ அந்த உலகியல் தத்துவங்கள் அனைத்துமே இந்த 5க்குள் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 5மே உனக்குள் அறிவியல் தத்துவத்தை எப்படி உருகொடுக்க வேண்டுங்கிறதுக்கு உன்னையே நீ முழுமையாக உருகொடுத்தால் போதும், உனக்குள் அது மறுபிறப்பெடுக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறோங்க. குருவின் தினம் ஒரு சுவடுகளில் பல பேர் இதுபோல் தனக்குள் ஏற்படுற மாபெரும் சிந்தனைக்கும் தனக்குள் ஏற்பட்ட மறு வெளிப்படும் தன்மைக்கும் எப்படியெல்லாம் உங்களையே உருகொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த 5ஆம் அறிவு மிகப்பெரிய செயல்பாடுங்க. அப்போ 6ஆம் அறிவு அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. முதல்ல 5ஆம் அறிவுக்குள்ளே யாரெல்லாம் நுழைஞ்சிருக்கீங்க? உங்களுடைய 5வது அறிவுங்கிறதுக்கான அர்த்தம் 5ம் உனக்குள் இருக்க நீ எதை தேடுகின்றாயோ அதில் நான் பைந்து கொடுக்கின்றேன், உன்னுள் இருந்து நீ அதை பைந்து எடுத்துக்கொள்னு சொன்னால் அப்போது 5ஆம் அறிவு உங்களுக்குள்ளே எதை சொல்ல ஆசைப்படுதுங்க? ஒரு முனைப்பு வாசகம் என்ன சொல்லலாங்க. ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தாராங்க. அவருக்கு 4 திறனாளிகள் இருந்தாங்களாங்க. முதல் திறனாளியிடம் தனக்குள் இருக்கிற மாபெரும் ரகசியமான ஒரு குகைக்குள்ளே சென்று நீ எதை எடுக்க வேண்டுமோ அதை தேடி எடுத்து வான்னு சொல்லிட்டாராங்க. 2வது திறனாளிகிட்ட உன்னுள் இருக்கும் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நீ வெளியில் எடுத்து காட்டினால் போதும், அது உன்னையே இந்த உலகத்திற்கு காட்டு விடும்னு சொல்லிட்டாராங்க. 3வது திறனாளிகிட்ட வெளி உலகம் பல கண்டு வெள்ளோட்டம் பார்த்து விட்டு வா, அதில் நீ எது சிறந்தது என்று நினைக்கின்றாயோ அது உலகத்தில் அழியாது செல்வம்னு சொல்ல ஆசைப்பட்டாராங்க. 4வது திறனாளிக்கு தாங்க இது எல்லாத்துக்கும் ஏன் எதற்குன்னு ஒரு கேள்வியை கேட்டு நீ அதில் விடை தெரிந்தால் உனக்குள் அந்த 5ஆம் அறிவு வேலைப்படும்னு அவர் அழகாக சொல்லிட்டாராங்க. இப்போது 4 திறனாளிகளும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு பதில் சொன்னாங்களாங்க. இதன் விளக்கம் யாருக்கெல்லாம் புலப்பட போகுதோ அவர்களெல்லாம் இந்த 5ஆம் அறிவாளிகள்னு சொல்லி விடையை கொடுத்தாங்களாங்க. விடைக்குள் ஒரே ஒரு விருட்சம் ஒன்று தெரிஞ்சுதாங்க. நீங்கள் எங்கே தேடினீர்களோ அங்கே அனைத்துமே வெற்றிடமாய் காணப்பட்டது. நான் வெற்றிடமாய் காணப்பட்ட ஒன்றில் எது மறைந்துள்ளது என்று பார்த்தேன். அதுவில் 1, 2, 3, 4, 5ன்னு ஒரே விஷயம் மட்டும் தென்பட்டதுங்க. எல்லாமே ஒன்றும் இல்லை என்கிறத முழுமையாக விளக்கம் கொடுத்துதாங்க. சரி, இதற்கான தெளிவு யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ராஜா ஒரு பதில் சொன்னாராங்க. இப்போது உங்களுக்கெல்லாம் நான் 6ஆம் அறிவை திறந்து வைக்கின்றேன். இதிலிருந்து இவ்வுலகத்தின் அனைத்தையும் நீ உணர்வாய் என்று அந்த உணர்வு தான் 6வது அறிவுன்னு சொன்னாராங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.